Hi friends, welcome back to Amma Health and Beauty Tip channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு ஒரு பியூட்டி சீரம் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். பியூட்டி சீரம் இப்படி தான் இருக்கும். இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் நான் போட்டிருக்கேங்கறத உங்களுக்கு நான் இப்ப டீடைல்டா காமிக்கிறேன். எவ்வளவு அளவு போடணும்ன்றதையும் டீடைல்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பியூட்டி சீரம் நம்ம கொஞ்சோண்டா கையில எடுத்துக்கிட்டு இவ்வளோ எடுத்தா போதும். எடுத்துட்டு என்ன பண்ணணும், நல்லா குழைச்சிக்கணும். குழைச்சிட்டு முகத்தில் நல்லா இப்படி அப்ளை பண்ணணும். இல்லை நம்ம காட்டன் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு முகத்தை கழுவும் போது முகத்தில் இருக்க டாட் மார்க்ஸு, அப்புறம் இந்த மங்குன்னு சொல்லுவோம்ல அது, கண்ணுக்கு மேலே இருக்கிற கரு வளையங்கள், இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு போயிடும். இந்த பியூட்டி சீரம் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துலலாம் சில பேருக்கு கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போயிடும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டோம்னா ஸ்கின்னுமே நல்லாயிருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம முகத்தை கழுவிடலாம். இதில் என்னென்னலாம் போட்டேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா மடல்களை என்னுடைய தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க ஜெல்லு மட்டும் பிரித்து எடுத்துட்டு இதை 7 முறை வாட்டரில் வாஷ் பண்ணணும். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஃபேஸ்க்கு போடுறது, அதனால் பல முறை மிக்சி ஜாரை கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதனுடைய ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் இருக்க விதைலாம் எடுத்துடலாம். லெமன் நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரத்தை நீங்கள் நல்ல ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டு உடம்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உடனே கழுவிடுறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 2 விட்டமின் இ ஆயில் கேப்சூலை கட் பண்ணி இந்த ஆயிலை மாத்திரம் சேர்த்துப்போம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்னஸ் தருது, நல்ல ஒரு க்ளோயிங்கும் தருது. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சீரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு தேவைன்ற நேரத்தில் நான் சொன்ன மாதிரி கையாலேயே நல்லா மசாஜ் பண்ணியும் தேய்ச்சிக்கலாம். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சிருந்தாலும் 1 வீக் கெடாது. நம்ம தேவைன்னா நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம். கோல்டு உடம்புக்காரங்க ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் போட்டுட்டு அதை திரும்ப நல்லா கழுவிடுங்க. முகத்துல இருக்க அத்தனை கருமையையும் இது போக்கும். அது மட்டும் இல்ல, நல்லா உடம்புல கூட தேய்ச்சி குளிக்கலாம். உடம்பு நல்லா ஷைனிங்கா இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். வீட்டில் இதே போல செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இதே போல சிம்பிளான அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களோட கவனத்திற்கு வரும். பை பாய்.